கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிவன். சாரிங்க, கொஞ்சம் வந்து டிலே ஆகிடுச்சு. பர்சனல் ஒர்க் இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோ வந்து கரெக்டாக அப்லோட் பண்ண முடியல. நியூ இயர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தொப்பி அப்பா பிரியாணிங்க. தொப்பி அப்பா பிரியாணி உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு குடில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ, சாண்டாலாம் வச்சு ரொம்பவே அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஆம்பியன்ஸுமே ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. ரொம்ப மைல்டான ஏசி மியூசிக்லாம் போட்டு ரொம்பவே அமைதியாக இருந்து நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கெட் பிரியாணி தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கெட் பிரியாணி 2745 ருபீஸ் வந்துச்சுங்க. இந்த பக்கெட் பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா 5 பீசஸ் வந்து ஃப்ரைடு சிக்கனும் வச்சுருவாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பாயில்டு பண்ணக்கூடிய அந்த நம்ம பிரியாணி பண்ணும்போதே வந்து பீசஸ் வருவாங்க. அதுவுமே ஒரு 5 பீசஸ் வச்சுருவாங்க, வித் எக்கோடு வச்சுருவாங்க. அப்புறம் நம்ம ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் பிரெட் அல்வா கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்படா வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து டைம் ஆகிடுச்சு, ஒரு 2:30 3 ஆகிடுச்சு மதியம் லஞ்ச் சாப்பிடும்போது. அது எல்லாருமே உட்காந்து ரவுண்டாக உட்காந்துருந்தோம். நாங்கள் எப்போவுமே ஃபேமிலியாக தான் உட்காந்து சாப்பிடுவோம். எப்போவும் சாப்பிட்டாலும் சரி, ஆஃப்டர்நூனும் சரி, நைட்டும் சரி, எல்லாமே ஃபேமிலியாக தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு தான் நம்ம மாப்பிள்ள தான் சாப்பிட்டுட்டு மச்சான் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி, ஓகே, நானும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ஃபஸ்ட்டு வந்து மச்சான் நான் அந்த முட்டையெல்லாம் சாப்பிட்றேன், அதெல்லாம் லைட்டாகவே ஒரு சின்ன சின்ன கிளிப் எடுத்துக்காங்கன்னு சொல்லியிருந்தான். சரின்னு சொல்லிட்டு நானுமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபேமிலியாக போய் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறத விட நம்ம ஆஃப்லைனில் போய் வாங்கினோன்னா கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.